ஹலோ மக்களே! இன்னைக்கு ரெட் வெல்வெட் ப்ரௌனியோட ஃபுல் ரெசிபி தாங்க நீங்க வந்து பார்க்க போறீங்க. நான் ஃபுல் மெஷர்மெண்ட்டோட தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். நீங்க நெறைய பேர் வந்துட்டு என்கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்க. கேட்டுமே ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா என்னால வந்து ஷூட் பண்ணி எடுக்க முடியலங்க. இதோ இப்போ ஒருத்தன் கத்திட்டு இருக்கான் பார்த்தீங்களா? இந்த மாரி தாங்க சேட்டை பண்ணிட்டே இருக்கான். வர வர ஒரு வேளை பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் சேட்டை பயங்கரமா ஆயிட்டே இருக்கு. வளரும்போது வந்து சேட்டை பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி தாங்க இவனுமே பண்ணிட்டுருக்கான். சரி ஓகே வாங்க நம்ம வந்து ரெசிபிக்குள்ள போயிரலாம். நான் மெஷர்மெண்ட்டோட தாங்க இந்த வீடியோ வந்து ஷூட் பண்றேன். நான் மெஷர்மெண்ட் சொல்றேன். நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெட் வெல்வெட் ப்ரௌனி வந்து பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி தாங்க ஆகணும். இது வந்து ரெட் வெல்வெட் ப்ரௌனிக்கும் டார்க் சாக்லேட் ப்ரௌனிக்கும் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் என்ன அப்படின்னா, அந்த பட்டர் க்ரீம் மட்டும்தாங்க டிஃப்ரென்ஷியேஷன். மற்றபடி எல்லாமே ஒன்றா தான் வரும். நம்ம உள்ளே கொடுக்குற இன்க்ரீடியன்ட்ஸில் வந்து சில சேஞ்சஸ் வந்து இருக்குங்க. மோஸ்ட்லி ரெட் வெல்வெட் ப்ரௌனி வந்து யாராவது கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிடுங்க. அதிகமாக வந்து ஃபுட் கலர் வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்டுருங்க. ஏன்னா நம்ம ஃபுட் கலர் அதிகமாக நம்மளோட ப்ராப்பரான லைஃப் ஸ்டைலில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பெரிய தப்புங்க. அதனாலேயே நான் மோஸ்ட்லி வந்து இந்த ரெட் வெல்வெட் ப்ரௌனி இதெல்லாம் வந்து பண்ண மாட்டேன். அப்படியே நான் பண்ணி கொடுத்தாலும் ரொம்ப லைட் கலரில் மட்டும்தாங்க நான் பண்ணி கொடுப்பேன். ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் வருங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. இந்த ரெட் வெல்வெட் ப்ரௌனி வந்து ஒயிட் சாக்லேட் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ மேலேயும் வந்து ஒயிட் சாக்லேட் போடுவோமா, அதனால டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 185 கிராம் வந்து மில்க் சாக்லேட், 80 கிராம் வந்து பட்டருங்க. இதை நல்லா மெல்ட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கிடணும். அந்த பட்டர் க்ரீமுக்கு வந்து லைட்டாக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மில்கை வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டு லைட் சூடில் இருக்கும்போது அதில் 1 or 2 ட்ராப் வந்துட்டு நம்ம வினிகர் வந்து சேர்க்கணுங்க. அப்போ தான் வந்து அந்த பட்டர் க்ரீம் வந்து நமக்கு ரெடி ஆகும். வினிகர் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் நல்லா கலக்கி பார்த்தீங்கன்னா பட்டர் க்ரீம் வந்து ரெடி ஆயிருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ட்ராப் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப லைட்டாக வருதுன்னா நீங்கள் தேவைப்பட்டா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. 90 கிராம் வந்துட்டு மைதா எடுத்துக்கோங்க. 10 கிராம் வந்து கொக்கோ பவுடர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 80 கிராம் வந்து நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேங்க. அதில் 70 கிராம் ஒயிட் சுகரும் 10 கிராம் வந்து ப்ரௌன் சுகரும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 எக்கு வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே 1/2 கேஜிக்கான ரெட் வெல்வெட் ப்ரௌனியோட மெஷர்மெண்ட் தாங்க. நான் யூஸ் பண்ணுற மைக்ரோ ஓவனில் 165°C 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தேங்க. ஸோ டேஸ்ட்டும் சூப்பராக இருந்ததுங்க. பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்தது. உங்களுக்கும் நம்மளோட ப்ரௌனி தேவைப்படுதுன்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.